புதுக்கோட்டை இலக்கியத்தின் புகழ்கோட்டை என்று எப்பொழுதும் நான் சொல்லுவேன். ஏனென்றால் இங்கு இருக்கக்கூடியவர்களில் பெரும்பாலானவர்கள் படைப்பாளிகள் என்பதை நான் அறிவேன். இந்த நிகழ்வினுடைய தலைமையேற்று உரை நிகழ்த்தியிருக்கிற ஐயா ராஜாராம் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய கவிஞர் தோழர் மதியழகன் அவர்களே, நன்றியுரை சொல்ல இருக்கிற அன்பிற்குரிய தோழர் ஜெயராம் அவர்களே, பட்டுக்கோட்டைக்கு உண்மையிலேயே ஒரு பாட்டுக்கோட்டையாக அற்புதமான கவிதை நூலினை வரலாற்றை தந்திருக்கிற எங்கள் பெருமதிப்பிற்குரிய தமிழ் செம்மல் கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர் ஜிவி அவர்களே, அதே போல் இந்த மேடையிலே இதை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் மிகவும் மதிக்கக்கூடிய அன்பிற்குரிய ராசி பன்னீர்செல்வம் அவர்களே, தமிழ்நாட்டினுடைய முற்போக்கு இயக்கங்களினுடைய முன்னோடியாக இருக்கக்கூடிய எங்களுடைய முன்னத்தி எழுத்தாளர், பேச்சாளர், அன்பிற்குரிய நம்முடைய முத்துநிலவன் ஐயா அவர்களே, இங்கு இல்லாவிட்டாலும் எங்களையெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய தங்கமூர்த்தி அவர்களே, அன்பிற்குரிய அண்டனூர் சுரா, பாலச்சந்திரன், சோலாட்சி, சிவானந்தம், சுந்தர்ராஜ் உள்ளிட்ட நம்முடைய நண்பர்களே, இந்த மேடையில் அற்புதமான ஒரு உரையை நிகழ்த்தி சென்றிருக்கக்கூடிய மாவட்ட வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞர் ஐயா வெங்கடேசன் அவர்களே, ரமா ராமநாதன் அவர்களே, செந்தாமரை அவர்களே, கண்ணன் பழனியப்பன் உள்ளிட்ட இந்த மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய அவர்கள் பெயரை சொன்னதாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். காலம் கருதி அனைவருக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் சொல்லிக் கொள்கிறேன். பட்டுக்கோட்டை பாட்டுக்கோட்டை என்று மிகச் சுருக்கமாக சொல்லியிருக்கிறார். சித்தர்களும் யோகிகளும் சிந்தனையில் ஞானிகளும் உத்தமர் இயேசுவும் புத்தனும் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி வச்சாங்க, எல்லாம் தான் படிச்சிங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்க என்று பட்டுக்கோட்டை கேட்பான். இந்த மேடையிலும் நான் கேட்பது மாதிரி தான் இருக்கிறது. இங்கே என்னுடைய தாத்தன் படித்ததில்லை, என்னுடைய பாட்டன் படித்ததில்லை, என்னுடைய அப்பா ஏரோட்டுகிற கைநாட்டு பேர் வழியாக இருந்தார். ஆனால் நான் தான் முதல் தலைமுறையாக படித்து இந்த மேடையில் நிற்கிறேன். என்னுடைய தாத்தன்களுக்கு, என்னுடைய பாட்டிகளுக்கு படிக்க விருப்பம் இருந்தது, பரந்த மனம் இருந்தது. ஆனால் வேதத்தை கேட்டால் காதிலே ஈயத்தை காற்றி ஊற்றினார்கள், வேதத்தை சொன்னால் நாக்கை துண்டாடினார்கள். அந்த வேதத்திற்கு மாற்றாகத்தான் அண்ணல் அம்பேத்கர் இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினார். அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய மாபெரும் தலைமையாக இருக்கக்கூடிய தலைமை நீதிபதியை இன்றைக்கு அதே வேதம்தான் காலடியால் வீசியிருக்கிறது. எனவே இது அறிவு திருவிழா, புத்தக திருவிழா. இங்கே வந்து வேதம் படியுங்கள் என்று சொன்னால் இந்த மேடைக்கு அழகில்லை. ஏனென்றால் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இதை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிறது. ஐயன் திருவள்ளுவன் மனு தர்மம் அல்ல, மனு அதர்மம். அந்த அதர்மம் மனிதனை, மக்களை கூறு போட்டது. அதற்கு எதிராகத்தான் ஐயன் திருவள்ளுவன் எல்லாரும் ஒன்று என்று சொன்னான். எல்லாரும் ஒன்று என்று, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னான். அவன்தான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று சொன்னான். அந்த ஐயன் திருவள்ளுவரினுடைய அடி வந்தவர் தான் நம்முடைய அன்பிற்குரிய டாக்டர் கலைஞர். இன்றைக்கு தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும் என்று தமிழ்நாடு போராடி கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்தின் தொடர்ச்சி தான் இந்த புத்தக திருவிழா. அதை யாரும் மறந்துவிடக்கூடாது, அதை மறந்துவிட்டு இந்த மேடையில் பேசக்கூடாது. நான் கருத்து சுதந்திரத்தை மதிக்கக்கூடியவன், எல்லோரையும் போற்றக்கூடியவன். ஆனால் மனிதன் இழிவுபடுத்துவதை எப்படி பொறுத்து கொள்ள முடியும்? ஒரு தத்துவம் என்கிற பெயரால், ஒரு கருத்தியல் என்கிற பெயரால், கடவுள் என்கிற பெயரால், சமயம் என்கிற பெயரால் மனிதர்களை கூறு போட்டார்கள். ஆனால் அதற்கு மாற்றாக அறிவு சோறு போடுகிற ஒரு இயக்கம் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம். இந்த புத்தக திருவிழா தமிழ்நாடு அரசு நடத்துகிற இந்த அறிவு சுரங்கம் என்பதை இந்த மேடையிலே நான் பதிவு செய்கிறேன். நண்பர்களே, எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள், நான் தான் கொடுத்தேன். மண்ணின் கதைகள் என்று சொன்னார். மண்ணின் கதைகளை மட்டும் பேசக்கூடாது, மண்ணின் விதைகளையும் பேச வேண்டும். ஏனென்றால் விதை நல்ல விதையாக இருக்க வேண்டும், விதை நல்ல விதையாக இருக்க வேண்டும். நம்மாழ்வார் சொல்லுவார், சதை மனிதர்களா விதை மனிதர்களா என்று கேட்பார். இந்த நாட்டுக்கு தேவை விதை மனிதர்கள். யார் விதை? சிறுவர்கள், இளைஞர்கள், குழந்தைகள், பிள்ளைகள். ஒரு காலத்தில் இளைஞர்களும் மாணவர்களும் எதை நோக்கி திரண்டார்கள்? இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்திற்கு திரண்டார்கள். நம்முடைய சூரா புதுக்கோட்டையினுடைய வரலாறை எழுதி கொண்டிருக்கிறார்.
இந்திய விடுதலை போராட்டத்தில் புதுக்கோட்டையின் பங்கு என்ன, யாரெல்லாம் போராடுகிறார்கள் என்பதை அவர் குறிப்பிடுகிறார். அதற்கு பின்னால் மொழிக்காப்பு போராட்டம் நடைபெற்றது. அதற்கு பின்னால் சமூக சீர்திருத்த அமைப்புகள் போராடின. எல்லாவற்றிலும் முன் களம் கண்டவர்கள் மாணவர்களும் இளைஞர்களும். ஒரு காலத்தில் நம்முடைய ஊர்களிலே நற்பணி மன்றங்கள் இருந்தன. இளைஞர்கள் விதவிதமான பெயர்களிலே நற்பணி மன்றங்களை வைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு வேறு ஒரு மன்றத்திலே போய் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்தில் மாணவர்கள் இளைஞர்கள் இந்த மண்ணை காத்தார்கள், இந்த நாட்டை காத்தார்கள், இந்த நாட்டை மாற்றி காட்டினார்கள். ஆனால் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய பிள்ளைகள் தங்களை தாங்களே காத்துக்கொள்ள முடியுமா என்கிற ஒரு அச்சம் எழுந்திருக்கிறது. நண்பர்களே, நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய குழந்தைகளை என்ன செய்ய போகிறோம்? அவர்களை எந்த இடத்தில் நாம் நம்முடைய பிள்ளைகளாக மாற்றப் போகிறோம்? எல்லாருக்கும் சொந்த பிள்ளைகள் தான். ஆனால் அவர்கள் இந்த மண்ணினுடைய பிள்ளைகளாக, மண்ணினுடைய விதைகளாக எப்பொழுது அவர்களை மடைமாற்றம் செய்ய போகிறோம் என்பதுதான் இது போன்ற புத்தக திருவிழாக்களினுடைய கேள்வியாக நான் முன்வைக்கிறேன். நண்பர்களே, லியோனார்டோ டாவின்சி என்கிற ஒரு கலைஞன் தான். டாவின்சி கோடு வந்தப்போ எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றோம் பல்கலைக்கழகத்தின் சார்பில். அங்கே பாரிஸில் இருக்கக்கூடிய டாவின்சி வரைந்த அந்த ஓவிய கூடத்தை பார்த்தோம். லியோனார்டோ டாவின்சியினுடைய மோனலிசா புகைப்படம் ஓவியம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த டாவின்சி தன்னுடைய வாழ்க்கையினுடைய குறிக்கோளாக எதை எடுத்துக்கொண்டார், வாழ்க்கையினுடைய லட்சியமாக எதை வரித்து கொண்டார்? இயேசுவினுடைய வாழ்க்கை வரலாற்றை ஓவியங்களாக தீட்ட வேண்டும் என்று எண்ணுகிறார். இப்பொழுது மாதிரி கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் காலம் இல்லை. பழைய திரைப்படங்களில் நாம் பார்ப்போம், மாதிரிகளை நிறுத்தி கேன்வாஸ் திரைச்சீலைகளை வைத்துக்கொண்டு ஓவியங்களை தீட்ட வேண்டும். அன்னை மரியாளினுடைய மடியிலே பச்சிலம் குழந்தையாக பிறந்த இயேசு தொடங்கி ஒவ்வொரு பருவத்தையும் டாவின்சி மாதிரிகளை வைத்து வரைந்து கொண்டிருக்கிறார். 10 வருஷம் 12 வருஷம் ஆகிறது. இளம் இயேசுவாக இருப்பதையெல்லாம் வரைந்து விட்டார். பார்த்தா யூத்தாஸ், இயேசுவை காட்டி கொடுத்த யூத்தாஸ் எப்படி இருப்பான்? இயேசு கருணை கடலாக இந்த மண்ணிலே பிறந்தவர். அவரையே காட்டி கொடுக்கக்கூடிய கல்லஞ்சம் படைத்தவனாக, கோர மனிதனாக ஒருவனை தேடி அலைகிறார். பல வருஷம் போகுது. ஒரு 10-12 வருஷம் தேடி ஒரு நாள் ஒரு மார்க்கெட்டில், சந்தையில் எண்ணெய் தடவாத பிசுக்கேறிய தலைமுடியோடும் வெட்டு காயங்களோடும் இருக்கக்கூடிய ஒரு 30-35 வயது மனிதனை கண்டுபிடிக்கிறான். இவன் பொருத்தமாக இருப்பான், ஒரு கர்ண கொடூரமான முகம் இருக்கிறது, ஒரு ஆஜாடு பாகுவாக இருக்கிறான் என்று அவனை அழைத்து வந்து ஓவியமாக தீட்டுகிறான். ஓவியம் தீட்டி முடிந்த உடனே அந்த மாதிரியாக நின்ற மனிதன் டாவின்சிகிட்ட சொல்கிறான், நீங்கள் இதுவரைக்கும் வரைந்த ஓவியங்களை எல்லாம் நான் பார்க்க வேண்டும் என்று சொல்கிறான். அழைச்சிக்கிட்டு போய் காட்டுறார். வரிசையாக பிறந்த குழந்தையிலிருந்து இயேசுவினுடைய ஒவ்வொரு பருவங்களையும் பார்த்து கொண்டு வருகிறான். ஒரு 13 வயது 14 வயது இளம் இயேசு, ஒளி பொருந்திய அந்த கண்களோடு இருக்கக்கூடிய, தேஜஸோடு இருக்கக்கூடிய இளம் இயேசுவின் முன்னால் நின்று கொண்டு குதிச்சு சிரிக்கிறான், கொக்களி கொட்டி சிரிக்கிறான். டாவின்சி பதறுகிறான். ஏன் சிரிக்கிற? நான் எது தவறாக வரைந்து விட்டேனா? ஏன் சிரிக்கிறாய்? சொல்லிவிட்டு சிரி என்கிற. அவன் மீண்டும் மீண்டும் சிரிக்கிறான். கடைசியில் அவன் சொல்கிறான், ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவாக உங்களுக்கு இருந்த நான் தான் இன்றைக்கு யூத்தாஸாக நிற்கிறேன். இதுதான் சமூகம், இதுதான் சமூகம் செய்கிற வேலை. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே. அன்னைன்னா அம்மான்னு அர்த்தம் இல்லை. அம்மா, அப்பா, பக்கத்து வீடு, எய்த்த வீடு, அண்ணன், தம்பி, மாமே, மச்சினே, அந்த தெரு, பள்ளிக்கூடம், புத்தகம், ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்தது தான். அதுதான் சமூகம். ஏன்னா இந்த சமூகம்தான் மனிதனை இயேசுவாகவும் படைக்கிறது, யூத்தாஸாகவும் படைக்கிறது. மகாத்மா காந்தியையும் சமூகம்தான் படைத்தது, கொடியவன் கோட்சேயையும் மனிதன் தான், இந்த சமூகம்தான் படைத்தது என்பதை பிடிக்கும். அப்போ இந்த கலை இலக்கியம் எல்லாமே என்னென்னா, நம்ம வசந்தகுமாரன் மிக அற்புதமான கவிதையை படித்தான். நான் ரொம்ப ரசித்து கேட்டேன், ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேட்டேன். நல்ல கவிதைகளில் அந்த கவிதைகள்லாம் அடங்கும். நம்ம மேத்தா சொல்லுவார், என்னுடைய கவிதை கை குலுக்கும், கை குவிக்கும், காலில் விழாது என்று சொன்னார். அதை தான் அவர் சொன்னார். கவிதை காலிலும் விழக்கூடாது, காலையும் வாரக்கூடாது. அதான் இலக்கியத்தினுடைய பண்பு என்ன, பயன் என்ன? இலக்கியம் மனிதனை மென்மைப்படுத்த வேண்டும்.
இலக்கியம் மனிதனை மேன்மைப்படுத்த வேண்டும், இலக்கியம் மனிதனை மனிதனாக்க வேண்டும். அதுதான் மண்ணினுடைய இலக்கியமாக இருக்க முடியும். இந்த மண் அதைத்தான் தருகிறது. அப்போ இந்த குழந்தைகளை என்ன செய்யணும்? அவன் படிக்கிற புத்தகங்கள், அவன் படிக்கிற கல்வி மனிதனாக உயர்த்த வேண்டும், மனிதனாக உருவாக்க வேண்டும். உங்களுக்கெல்லாம் தெரியும், கல்விக்கு ஆங்கிலத்தில் என்ன? எஜுகேஷன் என்று சொல்கிறோம். அதிலிருந்து பெறக்கூடியது அறிவு. என்ன சொல்கிறோம்? நாலேஜ் என்று சொல்கிறோம். ஆங்கிலத்தில் இன்னொரு வார்த்தை உண்டு, விஸ்டம் என்ற ஒரு வார்த்தை உண்டு. விஸ்டம்னா என்ன? அது உங்கள் இஷ்டம் சார்னு சொல்லக்கூடாது. விஸ்டம்னா என்ன? ஞானம். அன்பிற்குரிய ஜெயகாந்தன் சொல்வார், இதே மேடையில் பல இடங்கள் இதே அரங்கில் ஜெயகாந்தன் முழங்கியதை நான் கேட்டதுண்டு. புதுக்கோட்டைக்கும் ஜெயகாந்தனுக்கு நீண்ட தொடர்பு உண்டு. ஜெயகாந்தன் சொல்லுவார், ஞானம் என்றால் வாழ பழகுதல் என்று சொல்லுவார். பழகற்றும் கல்லார் அறிவிலாதார். மனிதனை கல்வி என்னன்னா மனிதனை மனிதனாக்க வேண்டும், மனித பண்புகளை உருவாக்க வேண்டும். நம்முடைய ஆசிரியர்களுக்கு தெரியும், பிஹேவியர் சேஞ்ச் என்று சொல்லும், நடத்தை மாற்றத்தை உருவாக்க வேண்டும். கல்வி என்பது நடத்தை மாற்றத்தை உருவாக்க வேண்டும். அது உருவாக்கி இருக்கிறதா? அப்போ இதிலிருந்து தான் நம்முடைய கேள்வி, நம்முடைய விதைகள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய குழந்தைகள், அவர்களை நானும் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருந்தேன். அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி உலகம் அழிஞ்சு போயிடும்னு ஒரு வதந்தி வரும். அதே மாதிரி நாளைக்கு உலகம் அழிய போகுதாண்டான்னு சொன்னேன். உடனே அடுத்தது கேட்டான், அவன் பள்ளிக்கூடத்துக்கு விடுமுறையா சார்னு கேட்டான். உலகம் அழிவதை விட ஸ்கூல் உண்டா இல்லையா என்பது அவனுக்கு பிரச்சனையாக இருக்கிறது. பல இடங்களில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன், வீடுகளெல்லாம் விடுதிகளாகி விட்டன என்று சொல்லுவோம். இப்போ வீடுகளில் என்ன செய்கிறோம்? இப்போ வீடுகளில் என்ன, வீடு எப்படி இருக்குது? ஒரு விடுதி, ஒரு லாட்ஜில் போய் தங்கணும்னா என்ன? பெல் அடித்தா சாப்பாடு வரும், பெல் அடித்தா காஃபி வரும், பெல் அடித்தா அயன் பண்ண துணி வரும். அப்போ வீட்டில் என்ன? கணவன் மனைவி விட்டால் கணவனும் மனைவியும் பேசிக்கொள்ளாத குடும்பங்கள் நிறைய உண்டு. பெற்றோர்களும் பிள்ளைகளும் பேசிக்கொள்ளாத குடும்பங்கள் நிறைய உண்டு. அப்போ மனித உறவுகள் இன்றைக்கு மாறி வருகின்றன, சிதிலமடைந்து வருகின்றன. அப்போ அங்கே பேசாதவன் தான் சமூகத்தில் கள்ள தூக்கி அடிக்கிறான், அங்கே பேசாதவன் தான் சமூகத்தில் துப்பாக்கி எடுத்து சுடுறான். அப்போது இந்த எதிர் நடவடிக்கைகள் இருக்குல்ல, இதையெல்லாம் எது ஒழுங்குபடுத்தும்னா கல்வி ஒழுங்குபடுத்தும். நான் பல இடங்களில் ஆசிரியர்கள்ட்ட சொல்லுவேன், பல பேர் வீட்டையே பள்ளிக்கூடமாக வச்சுருவான். அவன் பொழுதனைக்கு பள்ளிக்கூடத்தில் தான் தப்பிச்சு வர்றான். வீட்டில் வந்தால் அப்பா ஹெட்மாஸ்டர் ஆயிடுவார், தலைமை ஆசிரியர் ஆயிடுவார், அம்மா அவனுடைய மிஸ் ஆகிடுவார், அக்காவோ அண்ணனாக இருந்தால் கிளாஸ் லீடராக ஆகிடுவாங்க. அது என்ன பண்ணுவான்? இன்னும் சில பேரில் பார்த்தோம்னா வீடுகள் எப்படி இருக்குன்னா போலீஸ் ஸ்டேஷனாக இருக்குது, காவல் நிலையமாக இருக்கிறது. அப்பா எஸ்ஐ துணை ஆய்வாளராக இருப்பார், அம்மாவெல்லாம் ஏட்டா இருப்பாங்க. அப்போ இந்த வீடு எப்படி இருக்கும்? அந்த பிள்ளைகள் என்ன? கல்வியில் இந்த விடுதலை என்பதுதான், ஃப்ரீடம் என்பது தான் கல்விக்கான அடிப்படை. விடுதலை கல்வி பற்றி பாவுலோ பிரேரே பேசுவார். பாவுலோ பிரேரே மிக அழகாக சொல்லுவார், சிறைச்சாலையும் பள்ளிக்கூடமும் ஒன்று என்று சொல்லுவார். சிறைச்சாலையும் பள்ளிக்கூடத்தையும் ஒப்பிடுவார். சிறைச்சாலையிலையும் உயர்ந்த மதிர்ச்சுவல் உண்டு, பள்ளிக்கூடத்திலையும் மதிர்ச்சுவல் உண்டு. அங்கேயும் சீருடை உண்டு, இங்கேயும் சீருடை உண்டு. அங்கேயும் வார்டன் உண்டு, இங்கேயும் வாத்தியார் உண்டு. அங்கேயும் பெரம்பு உண்டு, இங்கேயும் பெரம்பு. இதை பற்றி பாவுலோ பிரேரே பேசியிருக்கிறார். நம்முடைய மாடசாமி, நம்முடைய அறிவியல் இயக்கத்தினுடைய முன்னோடி பேராசிரியர், சிவப்பு பால் பெயிண்ட் பேனாவை பற்றி எழுதுவார். சிவப்பு பால் பெயிண்ட் ரொம்ப எளிமையான உதாரணம். ஒரு வெள்ளை பேப்பரில், அவன் எழுதின பேப்பரில் இந்த சிவப்பு பால் பெயிண்ட் பேனா எப்படி ஒரு அதிகாரமாக செயல்படுகிறது என்பதை மிக நுட்பமாக சொல்லுவார். அப்போ இதிலிருந்து பிள்ளைகளுக்கு நாம் எப்படி விடுதலை தருவது? அப்போ இந்த பிள்ளைகளை நாம் எப்படி பிள்ளைகள் என்ன நம்மகிட்ட தான் கற்றுக்கிறான். இறையன்பு மிக அழகாக சொல்லுவார்கள், அவர்கள் கெட்ட வார்த்தை பேசவில்லை, கேட்ட வார்த்தையைத்தான் பேசுகிறார்கள். பிள்ளைகள் கேட்ட வார்த்தையை தான் திரும்பி பேசுகிறாங்க, கெட்ட வார்த்தை பேசலைன்னு சொல்லுவார். பல இடங்களில் பார்த்தோம்னா அதான் நடக்குது. கிளிசெல் என்கிற ஒரு சிறுகதை நாஞ்சில் நாடன் எழுதினார். ஒரு ஊரில் இப்போ புத்தக திருவிழா பற்றியெல்லாம் நிறைய பேர் சொன்னாங்கல்ல, ஒரு திருவிழா நடக்குது. அப்போ திருவிழா முடிஞ்சு தினந்தோறும் இசை கச்சேரி நடக்கும். இந்த பையன் பேர் மாணிக்கம்னு பேர். ஏறக்குறைய 1960களில் எழுதப்பட்ட ஒரு கதை. அப்போ இந்த மாணிக்கம் அப்பாவோட திருவிழா பார்க்க போகணும்னு நினைக்கிறான், இசை கச்சேரி கேட்க போகணும்னு நினைக்கிறான். அப்பா அழைச்சிட்டு போக மாட்டேங்கிறார்.
வருஷந்தோறும் நடக்குது. இந்த வருடம் எப்படியாவது போயிடணும்னு மாணிக்கம் ரொம்ப முயற்சி பண்ணுறான். அப்போ அப்பா சொல்கிறாரு, ரொம்ப நேரம் நடக்கும், அது இசை கச்சேரி, நீ தூங்காமல் கேட்கணும், அப்படி இருந்தால் வாங்குற. இவன் அந்த கட்டுப்பாட்டுக்கெல்லாம் ஒப்புத்துக்கிட்டு கிளம்பி போகிறான். போனால் இசை கச்சேரி ஆரம்பிக்கிறது. மாணிக்கத்துக்கும் இசைக்கு ரொம்ப தூரம், என்னென்னமோ பாடுறாங்க, என்னென்னமோ இசைக்கிறாங்க. இவன் ரொம்ப மல்லு கட்டி தூக்கம் வராமல் கொண்ட அடிக்குது. ஏன்னா 8 மணி 9 மணிக்கு தூங்குறாள், 10 மணி 12 மணி ஆச்சு, கொண்ட அடிக்குது. இருந்தாலும் மல்லு கட்டி உட்காந்துருக்கான். ஒரு நிலையில் இசை கச்சேரி முடிக்குது. போனால் ஒரே ஊரே திரண்டு இருக்கு, பெரிய கூட்டம். பக்கத்தில் இருக்கிற கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டமாக இருக்குது. எல்லாம் தின்பண்டம், இட்லி தோசை, ரவா தோசை, வடை, காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்ருக்கான். பகவதி ஹோட்டல் அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, ஒரு சிற்றுண்டி கடை. இவர் அழைச்சிட்டு போகிறார். போய் ஆளுக்கு 4 தோசை சாப்பிட்றாங்க, ஆளுக்கு 2 ரசவடை சாப்பிட்றாங்க, ஆளுக்கு ஒரு டீ சாப்பிட்றாங்க. இவன் அங்கே விலைப்பட்டியல் போட்டிருக்கு, கூட்டி கழித்து பார்க்குறான். பார்த்தா 2 ரூபா 90 காசு வருது. 2 ரூபா 90 காசு, 1960 கதை. 2 ரூபா 90 காசு வருது. அப்பா விறுவிறுன்னு ஏந்திரிச்சு பையனை அழைச்சிட்டு வர்றாரு. ஒரே கூட்டமாக இருக்குது. கல்லாப்பட்டிக்கிட்ட வர்றாரு. கடைக்காரர்கிட்ட சொல்கிறாரு, தன்னுடைய இடுப்பில் இருந்து அந்த மடியிலேருந்து எடுத்து ஒரு 8 அணா காசை கொடுத்துட்டு 2 டீன்னு சொல்லிவிட்டு பையனை விறுவிறுன்னு அழைச்சிட்டு போகிறார். கடைக்காரர் வாங்கி போட்டு, ஏன்னா கூட்டம், பெரிய கூட்டம். இவனுக்கு மாணிக்கத்துக்கு ஒன்றுமே செய்ய முடியல. 4 தோசை, 2 ரசவடை, டீ, 2 ரூபா 90 காசு. அப்பா 8 அணா கொடுத்துட்டு போகிறார். திரும்பி திரும்பி பார்க்குறான். அவனால் நடக்க முடியவில்லை. ஒரு நிலைக்கு மேலே அவன் யோசிக்கிறான், அப்பா வருஷந்தோறும் கடைக்கு வர்றது இதுக்காக தான், திருவிழாவுக்கு வர்றது இதுக்காக தான் வருவார் போல இருக்கு. இனிமேல் ஒரு நாள் அப்பாவோட நம்ம வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். கதை முடிகிறது. கதையினுடைய தலைப்பு கிழிசல். இப்படி தான் நம்ம பிள்ளைகள்கிட்ட நம்ம விஷயங்களை உருவாக்குகிறோம். இன்னொரு கதை எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நிறைய இந்த பிள்ளைகளை பற்றிய கதைகள். நம்ம விஷ்ணுபுரம் சரவணன் கூட இந்த குழந்தை இலக்கியங்கள் பற்றி பேசியிருப்பார். குழந்தை இலக்கியத்தை 2ஆக சொல்லுவேன். ஒன்று குழந்தைகளை பற்றி எழுதுவது, 2வது குழந்தைகளுக்காக எழுதுவது. இப்போ இதெல்லாம் குழந்தைகளை பற்றி எழுதிய கதைகள் என்று நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். அம்பையினுடைய ஒரு புகழ்பெற்ற கலை, அம்பையினுடைய ஒரு புகழ்பெற்ற கதை. அம்மா ஒரு கொலை செய்தாள். அம்மா ஒரு கொலை செய்தாள். என்னடா இது கதை இப்படி இருக்க? ஒரு சிறுமி ஒரு 10 வயசு 12 வயசு, அவங்க அம்மா 2 பேருக்கும் நடக்கிற உரையாடலோட கதை தொடங்குது. இந்த சிறுமி ரொம்ப கருப்பாக இருக்கா, அட்டைக்கரியாக இருக்கா, கண்ணங்கரேர்னு இருக்கான். அந்த அம்மா வெள்ளையாக இருக்குது, வெளுப்பாக இருக்குது. நான் பல இடத்துல சொல்லுவேன், நம்முடைய மண்ணின் வண்ணம் கருப்பு தான், கருப்பு தான் நமக்கு பிடிச்ச கலரு. கொஞ்சம் வெள்ளையாக இருக்குன்னா சிவப்புன்னு நினைக்காதீங்க, அது இரத்த சோகை. மகாத்மா காந்தி தக்காளி பழம் மாதிரி இருப்பார்னு சொல்லுவாங்க, அவரையே பிளாக்கின்னு தான் சொன்னால் வெள்ளைக்காரன். அதெல்லாம் கொஞ்சம் சிவப்பாக இருந்தால் நம்ம சிவப்பு வெள்ளைன்னு யாரும் நினைக்காதீங்க, அதெல்லாம் இரத்த சோகை போகட்டும். அப்போ அந்த பெண்ணு தான் கருப்புங்கிற ஒரு நிலை. அப்போ அம்மாவிட்ட சொல்லிட்டேன், நான் கருப்பாக இருக்கேன். நீ தாண்டி ரொம்ப அழகு, நீ தாண்டி ரொம்ப நல்லா இருக்க, ரொம்ப அழகாக இருக்கேன்னு அவள் சொல்லிவிட்டோம். இப்படி போயிட்டுருக்கோம். பல இது சந்தேகம்லாம் வரும். ஒரு 10 வயசு 12 வயசு ஆகும், அவருடைய பாவாடையெல்லாம் சின்னதாகும், இவள் வளர்ந்துக்கிட்டு இருப்பாள். அப்போ கேட்பா, பருவம்னா என்னன்னு கேட்பா. அம்மா மௌனமாக இருந்துருவா. இப்படி கடந்து போகும். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் இவ ஒரு மரத்தடியில் பூ பொறுக்கிட்டு இருப்பாள். அந்த பொண்ணு பூவெல்லாம் பொறுக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு அவள் பருவம் அடைந்துருவாள். உடனே வீட்டுக்கு போவாள். வீட்டுக்கு போனால் அம்மா இல்லை. அம்மா அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு வெளியூருக்கு போயிருப்பாள். அப்போ பக்கத்து வீட்டில் சொந்தக்காரவங்கெல்லாம் வந்து உட்கார வச்சு அவளுக்கு இந்த இதெல்லாம் சொல்லுவாங்களே, பெருசாகிட்டா செய்வாங்களா, அதெல்லாம் செய்யும். இன்னும் நேற்றுக்கு வரைக்கும் நம்ம சாதாரணமாக இருந்தோம், இன்றைக்கி இவ்வளோ கட்டுப்பாடு இருக்கே அப்படின்ட்டு, எங்கேயும் போயிடாத, எங்கேயும் இதாகிடாத அதாயிரான்னு எல்லா கட்டுப்பாடுகள்லாம் வைக்கிறாங்க. இவ ரொம்ப மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு படுத்துக்கிறான். அம்மா வரட்டும், அம்மா வந்தோடனே நம்ம எல்லாத்தையும் கேட்கணும், நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் எப்படி ஆனேன், எல்லாத்தையும் சொல்லணும். அவள் தோல் மேலே தலையை வச்சுக்கிட்டு அழுவணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கா. இதாகிடுது. மறுநாள் அம்மா வந்து சேர்றா. அம்மா எதுக்கு போயிருக்கான்னா, அம்மாவோட தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்திருக்கான். மாப்பிள்ளை வீடுலேருந்து பொண்ணு பார்க்க வந்திருக்கான், அதுக்காக போயிருக்கா. வந்தோடனே வீட்டில் உள்ளவங்களெல்லாம் கூட்டி, அந்த மாப்பிள்ளை வீட்டில் என் தங்கச்சி கருப்பாக இருக்கா, வேண்டான்ட்டு போயிட்டானுவா அப்படின்ட்டு எரிச்சலாக பேசிகிட்டு இருக்கா. அந்த சூழ்நிலையில் இந்த பெண்ணு உள்ளே இருந்து வெளியில் வர்றா. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வர்றா. இப்போ
இந்த இலவு பிடிச்சது ஏண்டி இப்போ உனக்கு வந்தது, இனிமேல் இது வேற, இந்த பாரத்தை வச்சுக்கிட்டு வேற அழணுமே அப்படின்னு அம்மா சொல்கிறான். இவளுக்கு சுக்கு நூறாக உடைந்து போய் விடுகிறார். அவருடைய பிம்பம் பூரா உடைந்து போய் விடுகிறது. அம்மா வருவா, நமக்கு ஆறுதல் சொல்லுவா, நமக்கு பரிதாபம்லாம் செய்வா என்று நினைத்த அந்த குழந்தை அவருடைய நெஞ்சம் வெடித்து சிதறுகிறது. பிம்பங்கள் எல்லாம் உடைந்து விட்டன என்று அம்பை இந்த கதையை முடிக்கிறார். நான் யோசித்து பார்க்குறேன், கஜா புயலப்ப இந்த பட்டுக்கோட்டைக்கும் பக்கத்தில் பத்திரிகைகளெல்லாம் பார்த்துருப்பீங்க, தென்னந்தோப்பில் ஒரு சின்ன குழந்தைய கொண்ட பருவம் எய்தி விட்டால் என்று வைத்து கஜா புயலில் அழிந்த கதை நமக்கு தெரியும். எந்த சமூகத்தில் வாழ்கிறோம்? நம்ம நவீன மனிதர்களா? நம்முடைய உடை நவீனமாக இருக்கிறது, நடை நவீனமாக இருக்கிறது, நம்மிடம் கருவிகள் நவீனமாக இருக்கிறது, மனம் ரொம்ப கற்காலத்தில் நாம் இருக்கிறது. இந்த பூ புனித நீராட்டு விழான்னு யார் பத்திரிக்கை அடித்தா நான் அவங்கள என்னுடைய நண்பர்கள் வட்டத்திலேருந்தே ஒதுக்கிடுவேன். அது ரொம்ப முக்கியமாக. ஏன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? எந்த ஆணுக்காச்சும் அப்படி அடிக்கிறீங்களா? அதே போல் இந்த தூரத்தில் வைக்கிறது. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நம்முடைய குழந்தைகளிடம் எப்படி வளர்ப்பது? குழந்தை வளர்ப்பு பற்றியே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்குது. குழந்தை வளர்ப்பு எப்படி, குழந்தைகளுடைய மனநிலையை எப்படி புரிந்து கொள்வது என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. சரி நண்பர்களே, இப்போ இந்த விதையை பற்றி கொஞ்சம் பார்த்தோம். இப்போ கதைக்கு வருவோம். கதை என்பது ஒரு நீண்ட மரபு உள்ளது. நான் ரொம்ப சுருக்கமாக முடிச்சிடுறேன். இப்போ கதை நிறைய இடத்துல சொல்லுவாங்க, கதை சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க, கதை விடுறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம தினந்தோறும் தொலைக்காட்சியை திறந்தோம்னா என்ன தான் நடக்குது? கதை விடுறது தான் இருக்குது. 4 பேர் இருப்பாங்க. என்ன, எந்த இடத்துலையும் இடதுசாரின்னு போட, வலதுசாரின்னு ஒருத்தர் உட்காந்துருப்பார், பத்திரிகையாளர்னு ஒருத்தர் உட்காந்துருப்பார், அதுக்கப்புறம் ஊடகவியலாளர்னு ஒருத்தர் இருப்பார், என்னென்னமோ எழுத்தாளர்னு ஒருத்தர் போய் ஏதோ ஒரு பேரில் இருப்பாங்க. அப்போ அவங்க செய்கிறது பூரா என்ன? கதை விடுறது. அதையும் தாண்டி பலது நடக்குது. கதை கட்டுறது. கதை கட்டுறது அது ஜாமீன், முன்ஜாமீன், பின்ஜாமீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா கதை கட்டுறது தான். என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, பிரேக்கிங் நியூஸ் எல்லாமே என்ன தான்? கதை கட்டுறது தான். அப்போது கதையினுடைய இடம் என்ன, ஒரு சமூகத்தில் கதையினுடைய இடம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கதை என்னென்னா ஒரு ஆற்றாமையின் வெளிப்பாடு அப்படிச்சுக்கலாம். இப்போ பண்ணையார்கள் இருந்தாங்க, பண்ணையார்களை எதுக்க முடியாது. அங்கே நடவால் ஒரு கதை சொல்லுவான், பண்ணையாரை பகடி செய்வாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு போலீஸ்காரரை எதுக்க முடியாது, அங்கே இருக்கிற கைதி பகடி செய்வாங்க. என்ன, இது மாதிரி முதலாளி, தொழிலாளி, பல இடங்கள், ஆசிரியரை, மாணவர்கள், மருத்துவர்கள், நோயாளிகள், இது எல்லாமே என்னென்னா நம்மளால் முடியாத, நம்ம நேரடியாக முடியாததை நம்முடைய கதைகள் மூலமாக தீர்த்துக்கிறது. என்ன, மனிதர்களை மட்டும் இல்லை, விலங்குகளை வச்சு பேசுவோம். ஆடு, மாடு, கோழி, குதிரை, ராமநாராயணம் படப்பார்ல, அது மாதிரி நிறைய கதைகள் உண்டு. கர்ண பரம்பரை கதைகள் என்று சொல்லுவோம். கர்ண பரம்பரை, கர்ணம்னா என்ன? காது, காதால் கேட்க வாய்மொழி கதைகள் தான் கர்ண பரம்பரை கதைகள். ராஜா ராணி கதைகள், அல்லி அரசாணி மாலை கதைகள், எல்லா கதைகளையுமே, தெனாலிராமன் கதைகள், 101 1001 அற்புத இரவுகள் எல்லாமே என்னென்னா இந்த சமூகத்தை வேறு வேறு நோக்கில் பார்ப்பது, வேறு வேறு இடங்களில் சென்று சேர்ப்பது. இதை தான் கதைகள் செய்கின்றன. ஒரே ஒரு கதையை மட்டும் நான் சொல்கிறேன். நாயம்மான்னு ஒரு கதை. என்னது? நாயம்மா. அம்மா நாய், நமக்கு அப்பா அம்மா இருக்கிற மாதிரி நாய்க்கு இருக்கும்ல, நாயம்மா. அதுக்கு 2 பசங்க. 2 பசங்களும் வளர்ந்துடுறாங்க. வளர்ந்தா என்ன பண்ணணும்? கல்யாணம் பண்ணி வச்சு பொண்ணு பார்க்க கிளம்புது. நாயம்மா என்ன பண்ணுது? பொண்ணு பார்க்க, பிள்ளைங்களுக்கு பொண்ணு பார்க்க கிளம்புது. ஒரு நல்லது கட்டத்துக்கு போனால் என்ன பார்ப்பாங்க? சகுனம் பார்ப்பாங்க. இது கதை, அதனால சொல்கிறேன். ஏன்னா அறிவியல் இயக்கம் இருக்கையில் சகுனம் இதெல்லாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் கதை. அப்போ சகுனம் பார்ப்பாங்க. நாயம்மா என்ன பண்ணுது? பக்கத்து எல்லா நாய்கள் வாழக்கூடிய தெருவில் பக்கத்து விட்டு நாயம்மாவிட்ட சொல்லி, நான் முதலாக பொண்ணு பார்க்க போகிறேன், எனக்கு வர்ற மருமவோ நல்ல மருமவளாக வரணும், எனக்கு சோறு வச்சு போடணும், என்னை அடித்து விரட்டிடக்கூடாது, அதனால் நல்ல சகுனமாக பார்த்து சொல்லு. பக்கத்து விட்டு நாயம்மா போய் ரோட்டில் நின்று நல்ல சகுனமானு பார்க்கு. எட்டி பார்த்தா லட்சுமி வர்றாங்க. லட்சுமி யார்? லார்டு லட்சுமி, திருமகள். நம்ம முதலாளிகள்லாம் கல்லாப்பொட்டியில் கழுத படத்தை ஒட்டி வச்சுருப்பாங்க. ஏன்னா லட்சுமி கடாட்சம் பெற வேண்டும்,
கூரையை பத்துக்கிட்டு லட்சுமி வருவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லட்சுமி ஒரு 100-150 பவுன், இப்போ ஒரு பவுன் 1 லட்ச ரூபா வந்தாச்சு. ஒரு 100-150 பவுனை நகையை போட்டுக்கிட்டு ஜல்னு மிக அழகாக வர்றா. சுற்றிலும் படகு கூட லட்சுமி வர்றா. லட்சுமியை தேடி எல்லாரும் தவம் கிடக்கிறாங்க. ஆனால் அந்த லட்சுமியே வர்றா, அவன் முகத்தில் முடிச்சு போகலான்னு சொல்லுது. உடனே இந்த நாயம்மா சொல்லுது, சே அவன் முகத்தில் நான் முடிக்க மாட்டேன்ட்டு உள்ளப்போ. லட்சுமி கேட்டுக்கிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சரஸ்வதி வர்றாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து எட்டி பார்த்தா சரஸ்வதி வர்றாங்க. சரஸ்வதி யார்? கல்விக்கு அதிபதி, வீணையும் கையுமாக இருக்கக்கூடிய சரஸ்வதி, கல்விக்கு அதிபதி, கலைமகள் என்று சொல்கிறோம். சரஸ்வதி வர்றா, அவன் முகத்தில் முடிச்சு போகலாம் அப்படின்னு. சே அவன் முகத்தில் முடிக்க மாட்டேன்னு நாயம்மா போயிடும். அப்புறம் பார்த்தா ரொம்ப நேரம் ஆகுது. உடனே நாயம்மா பக்கத்து விட்டு நாயம்மா கூப்பிடு, என்ன இவ்வளோ நேரம் ஆகுது, யாராச்சும் வர்றாங்களான்னு பாரு, நான் பொண்ணு பார்க்க போகணும், வெயில் வரப்போகுது, நான் இப்போ அதுக்கு முன்னாடி போகணும், மழை வர்றது மாதிரி வேறு இருட்டுது அப்படின்னு சொன்னேன். உடனே பக்கத்து விட்டு நாயம்மா மறுபடியும் போகுது. பார்த்தா மூதேவி வர. இந்த இடத்துல யோசிக்க வேண்டும், மூதேவிங்கிறது நம்ம ஆட்கள் மூதேவின்னு ஆக்கிட்டாங்க. மூத்த தேவி அவங்க, உண்மையிலேயே யார்? மூத்த தேவி. ஆனால் மூதேவின்னு ஆக்கிட்டாங்க. சரி, மூதேவி வர்றான்ட்டு இந்த நாய் குதியாலம் போட்டு நல்ல சகுனம்னு பொண்ணு பார்க்க போயிருக்கு. முன்னாடி போனது யார்? லட்சுமியும் சரஸ்வதியும். பாரதி சொல்கிறது மாதிரி பெரிய இடத்து சாமி. நம்ம சாமியெல்லாம் சாதாரண சாமி. ஒரு வேப்ப மரத்தில் மஞ்சள் துணியை கட்டி அதில் குங்குமத்தை பூசி மஞ்சளை வச்சா நமக்கு சாமி. ஏன்னா ஒரு செங்காங்கல்லில் மஞ்சளையும் குங்குமத்தையும் வச்சா அதுக்கு நம்ம சாமி. ஒரு அருகம்புல்லில் சாணத்தை குறித்து வச்சோம்னா அது நம்முடைய சாமி. ஆனால் இது பெரிய இடத்து சாமி, பெரிய இடத்து சாமி. இந்த இடத்துல இன்னொன்னையும் செய்யணும். நம்முடைய தோமுசி ரகுநாதன் என்றிருந்தார், திருச்சிற்றம்பல கவிராயர். அவர் புகழ்பெற்ற ஒரு கவிதை முத்துநலம் ஐயாவெல்லாம் தெரியும். ஏன்னா கடவுளை பற்றி ஒரு கவிதை பாடினார். விண்ணை படைத்தது நீ என்றால், கடவுளே விண்ணை படைத்தது நீ என்றால் அதில் விமானம் விட்டவன் நான் அல்லவோ. கடலை படைத்தது நீ என்றால், கடவுளே அதில் கப்பல் விட்டவன் நான் அல்லவோ. என்னை படைத்தவன் நீ என்றால் உன்னை படைத்தவன் நான் அல்லவோ. கடவுள் மனுஷனை படைத்தானா, மனுஷன் கடவுளை படைத்தான். 2 ஸ்கூலாக தாட். நமக்கு தேவையான சாமியை நாமளே படைத்துக்கணும். நமக்கு தேவைன்னா தும்பிக்கை வச்சுக்குவோம், நமக்கு தேவைன்னா திரிசூலத்தை கொடுப்போம், நமக்கு தேவைன்னா கருவாட்டு குழம்பு போடுவோம், நமக்கு தேவைன்னா பன்னியை வெட்டி படைப்போம், சக்கரை பொங்கலும் கொடுப்போம். அது நம்முடைய இஷ்டம், நம்முடைய சாமிகள். ஆனால் இது போனது என்ன? பெரிய இடத்து சாமி. 2ம் போய் மன்னர்கிட்ட பிராது கொடுக்குது. மன்னா தேரா மன்னா, கேவலம் உன் நாட்டில் நாய் கூட எங்களை மதிக்கலை, இப்படி ஆகி போச்சு. உடனே அது மன்னர்கள் ஆண்ட காலம். உடனே ராஜா ஐம்பெருங்குழு எம்பேராயம் என அங்கரர்கள் கிங்கரர்கள் அஷ்டதிக் பாலர்கள் எல்லாரையும் முரசறைந்து வரவேற்றான். இது மாதிரி ஒரு நாட்டில் நடந்து போச்சு. போய் நாயம்மாவை கூட்டாந்து விசாரணை நடத்துக்கிறான். உடனே ஒரு வாயில் காவலன் போய் நாயம்மாவிட்ட போகிறான். நாயம்மா இது நியாயமா? இப்படி ஒரு நடந்து போச்சு, மன்னர் எங்களை அழைச்சிட்டு வர சொல்லியிருக்கிறார். உடனே நாயம்மா சொல்லுது, நான் இந்த நாட்டினுடைய குடிப்படை, மன்னன் அழைத்தால் நான் வர வேண்டும், இது நியதி, நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் ஒரு மரபு சிக்கல் இருக்கிறது. மன்னன் எனக்கு மருமக புள்ள முறை வேணும், நான் மாமியார்காரி முறை. மாமியாரும் மருமகனும் முகத்துக்கு முகம் பார்த்துக்கிறது இல்லை. 50 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தானே, கணவனும் மனைவியும் பார்த்துக்க மாட்டாங்க. எங்கள் தாத்தாவெல்லாம் உங்கள் அப்பன் பிறந்ததுக்கப்புறம் தான் உன் தாத்தா முகத்தையே பார்த்தேன்னு பாட்டி சொல்லும். அப்படி ஒரு காலம் இருந்துச்சு. அதுவும் மாமியார் மருமகனும் ஒருத்தர் பார்த்துக்க மாட்டாங்க. அப்படி ஒரு காலம். உடனே இது சொன்னோடனே யோசிக்கிறான் மன்னன், என்னடா இது புது சங்கதியாக இருக்குது. சரி அப்படின்னா ஒரு ஸ்க்ரீனை போட்டுருவோம், திரையை போட்டுருவோம். அந்த பக்கம் நாயம்மா இருக்கட்டும், இந்த பக்கம் நம்ம இருப்போம், விசாரணை தொடங்கட்டும் என்று சொல்லி விசாரணை தொடங்குகிறது. காலம் கருதி சுருக்கமாக சொல்கிறேன். உடனே கேட்குறாங்க நம்முடைய மந்திரிகள்லாம் கேட்குறாங்க, நாயம்மா நீ ஏன் லட்சுமி முகத்தில் முழிக்கலை? உடனே அந்த நாயம்மா சொல்லுது, இந்த நாட்டில் 140 கோடி பேர் இருக்கிறோம். என்ன 2000 நோட்டு கட்டு இப்போ இல்லை, அதுவும் பல பேர் வீட்டில் வச்சுருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் அந்த 500 ரூபா தாள் இருக்க, ஒரு 500 ரூபா தாள் கூட எங்கள் வீட்லையெல்லாம் இல்லையே. சில பேர் வீட்டில் மூட்டையாக இருக்குது, பாதாள அறைக்குள்ளே மூட்டையாக 500 ரூபா நோட்டை எடுக்கிறாங்க, கட்டி தங்கமாக எடுக்கிறாங்க. 1 பவுனு 1 லட்ச ரூபா விற்கையிலையும் 1000 பவுனு 500 பவுனுன்னு வச்சுருக்காங்க. எல்லார் வீட்லேயும் இந்த லட்சுமி இல்லையே. 140 கோடியில் 100 கோடிக்கு மேலே இந்த லட்சுமி இல்லையே, அவள் எப்படி எங்களுடைய சாமியாக இருக்க முடியும்னு கேட்கும்.
ஓ அப்படி வர்றியா நீ, சரி அது ஓரளவு நியாயமாக தான் இருக்கு. சரஸ்வதி, ஏன் சரஸ்வதி முகத்தில் மொழியில் மன்னர் காலேஜ் இருக்குது, சட்டக்கல்லூரி இருக்குது, மருத்துவக் கல்லூரி இருக்குது, வேளாண்மை கல்லூரி இருக்குது, எல்லா ஆசிரியர் பூரா அணிதிரண்டு வந்திருக்காங்க புத்தக கண்காட்சிக்கு, மாணவர்கள் வந்து கலை நிகழ்ச்சியெல்லாம் நடத்தியிருக்கிறாங்க. இப்போ நீ ஏன் கலைமகள் முகத்தில் முழிக்க? மன்னா இந்த லட்சுமி எங்கே இருக்காலோ அங்கே தான் சரஸ்வதியும் போகிறேங்கிறா. நீட்டு இருந்தாலும் 1 கோடி ரூபா எம்பிபிஎஸ்க்கு கேட்குறா, 1 கோடி ரூபா எம்பிபிஎஸ்க்கு கேட்குறா. பிஇன்னா 5 லட்சம் 10 லட்சம், சட்டம்னா 5 லட்சம் 10 லட்சங்கிறா. ஒன்றும் இல்லாத அளவுலாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்கு. இவ எப்படி எங்களுடைய சாமியாக இருக்க முடியும் அப்படின்னு சரி, ஓரளவு நாட்டு நிலைமையில். அதுக்கப்புறம் மூதேவிக்கு விளக்கம்லாம் இல்லாமல் கல்லாமல் எல்லாமே இருக்குது. அதனால் நீ ஓரளவு நாட்டினுடைய நிலைமையை நீ கணித்து சொல்லியிருக்க. அதனால் உன்னுடைய குற்றச்சாட்டிலேருந்து உன்னை விடுவிக்கிறோம். உனக்கு தண்டனை இல்லை. உன் மேலே இந்த கடவுள்கள், பெரிய கடவுள்கள் சொன்ன பிராதை தள்ளுபடி செஞ்சிடும். ஆனால் தேர்தல் வரப்போகுது. வாக்காளர் வேற இருக்காங்களா நீக்கிறாங்களான்னு தெரியல. எத்தனை பேர் எத்தனை லட்சம் பேர் இருக்கான்னு தெரியல. இந்த நேரத்தில் தேர்தல் வேற பரவ போகுது. மன்னர் போட்டி போடணும். இந்த நேரத்தில் நாய்க்கு மருமகன்னு சொன்னால் இவனு ஓட்டு போடுவான். நாய்க்கு சொந்தம்னு சொன்னான்னா என்னுடைய நிலைமை என்ன ஆகும்? இதுக்கு பதில சொல். உடனே நாயம்மா சொல்லுது, மன்னா நேற்றைக்கு மாலையில் அந்தப்புறத்துக்கும் வெளியில் நான் டாய்லெட் போனேன். நான் எப்படி தானே போவோம், அந்தப்புறத்துக்கும் வெளியில் நான் டாய்லெட் போனேன். அப்போ தான் மகாராணி அம்மாவை நாய்க்கு பிறந்தவளேன்னு திட்டினீங்களே, அப்போ தான் நீங்கள் எனக்கு மருமக பிள்ளைன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி. நண்பர்களே, இது சிரிப்பதற்காக கைத்தட்டுவதற்காக நான் சொல்லவில்லை. இந்த உலகினுடைய சரிபாதி இயக்கமாக இருக்கிற பெண்களை, இந்த ஒரு காலத்தில் பெண்ணே தலைமை தாங்கிய ஒரு சமூகத்தை, நதியினுடைய பெயரை பெண்களுக்கு வைத்திருக்கிறோம், பூமியே பூமாதேவி என்று சொல்கிறோம், மழைக்கு பெண்களின் பெயரை வைக்கிறோம், எல்லாத்துக்கும் வைக்கிறோம், பெண் தெய்வங்கள் என்று சொல்கிறோம். ஆனால் 3 வயது சிறுமி கற்பழிப்பு, குழந்தை கற்பழிப்பு என்று வருகிறது. 90 வயது கிழவி கற்பழிப்பு என்று வருகிறது. இந்த சமூகம் விலங்குனி சமூகமா என்கிற கேள்வி எழுகிறது. நண்பர்களே, மனிதர்கள் மனிதர்களாக இருப்பதற்கு, சமத்துவத்தோடு இருப்பதற்கு, சமானமாக வாழ்வதற்கு இந்த புத்தக கண்காட்சிகள் வழிவகுக்கட்டும். வாழ்த்துக்கள், வணக்கம், நன்றி.